ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 2 அதிகாரம். இரண்டாம் அதிகாரத்திலே நாம் கடந்த நாட்களில் 5 வரைக்கும் வாசித்தோம் அல்லவா? இன்றைக்கு 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். நாம் கவனிப்போம். முக்கியமாக ரோமருக்கு எழுதின நிருபம் முழுக்க இறையியல் சம்பந்தப்படுத்தப்பட்டது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் தியாலஜிக்கலாக இருக்கும். அது பெரும்பாலும் வேதாகம கல்லூரியில் படிக்கிறவங்க, போதன ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க, தேவனை நிறைய அறியணும், கடவுளுடைய அந்த மகத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் ரொம்ப அற்புதமான ஒரு புக்கு. ஆகவே அது முழுக்க இறையியலை பற்றியதாக இருக்கும். ஆனால் கொரிந்தியர் புக் என்பது அவ்வளவு இறையியல் சம்பந்தப்படுத்தப்பட்ட காரியங்களை நாம் அதில் கவனிக்க முடியாது. ஆனால் ஏன் பவுல் கொரிந்தியர் புக்கு கூட எழுதுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கொரிந்திய சபையில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை டீல் பண்ணுறாரு. கிறிஸ்தவன் ஆயிட்டாங்க, கிறிஸ்தவன் ஆன பிறகு கிறிஸ்தவர்களாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற சில குளறுபடிகள் அங்கே இருக்கிறது. அவங்க உலகத்திலிருந்து அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு இருந்தாலும், பட் கோயிலுக்குள்ளே கூட அவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்பிரிச்சுவலாக இல்லை, ஆவிக்குரியவர்களாக இல்லை, தேவனை பிரியப்படுத்துகிறவர்களுக்கு இல்லை. இது கொரிந்து சபையின் பிரச்சனை மட்டும் என்று எண்ணிவிடக்கூடாது. உலகம் முழுவதும் இருக்கின்ற யூனிவர்சல் சர்ச்சுடைய ப்ராப்ளமாக இருக்குது. உலகளாவிய திருச்சபையினுடைய பிரச்சனைகள் தான் இது. இன்றைக்கு உலகளாவிய திருச்சபையின் பிரச்சனைகளை நிறைய பேர் மாற்ற முயற்சி பண்ணுறாங்க, மாற்றணும்னு நினைக்கிறாங்க. பட் கடவுளுடைய வார்த்தை ஒரு மனுஷனை தொடாவிட்டால், கடவுள் வார்த்தை ஒரு மனுஷனுக்கு போய் சேராவிட்டால், அந்த மனுஷன் அந்த சபை மாறுவது ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்கும், மாற முடியாது. ஆகவே மனுஷன் மாற்றுவது முக்கியம் அல்ல, கடவுளே மாற்ற வேண்டும் சபையை, கடவுளுடைய வார்த்தை மாற்ற வேண்டும். கடவுள் வார்த்தையை சார்ந்துதான் சபை இருக்கிறது. ஆமீன். ஆகவே இந்த சபையை பற்றி, இந்த சபையில் இருக்கின்ற அடுத்த பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்க போகிறோம். முதல் அதிகாரத்தில் என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், பிரிவுகள் நிறைய பார்த்தோம் 1ஆம் அதிகாரத்தில். அப்புறம் கிரைஸ்ட், காட்ஸ் பவர் அண்ட் விஸ்டம், கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய ஞானம், அதெல்லாம் பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் முழுக்க அந்த கண்டென்ட் எதை பற்றியது, அந்த கான்டெக்ஸ்ட் எதை பற்றியது, அது என்ன கான்செப்ட்ல அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, டெல்லிங் அபவுட் கிரைஸ்ட் அண்ட் த கிராஸ், சிலுவையும் கிறிஸ்துவையும் பற்றி அங்கே எழுதப்பட்டுள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், சிலுவையும் கிறிஸ்துவும். இந்த சிலுவை கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ரொம்ப முக்கியமானது. இந்த சிலுவை பற்றிய அந்த அபிப்பிராயம், கிறிஸ்துவை பற்றிய அபிப்பிராயம் அல்லது வெளிப்பாடு அல்லது புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்று சொன்னால், பிறகு கிறிஸ்தவன் ஆயிருக்கலாம், பட் கிறிஸ்துவுக்குள்ள நம்மால் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்துவிடவே முடியாது. ஆகவே நேற்றுக்கு கடந்த நாட்களில் நாகப்பட்டினம் என்கிற ஒரு பகுதிக்கு நான் போயிருந்தேன் பாருங்க. அங்கே ஒரு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. ஒரு நண்பரோட, வாங்க உங்களுக்கு ஃபாதர் நான் நிறைய காமிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அங்கே அந்த கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு குளத்தை காமிச்சாங்க. இந்த குளத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு குளத்தை பற்றி அவ்வளோ தெரியாதுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, அவர் சொன்னார், அடுத்த வாரத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கே வர முடியாது, அவ்வளோ க்ரௌடு இருக்கும், லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் பிரயாணப்பட்டு நடைபாதையாக இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை,
வேற என்ன விசேஷம் அப்படின்னும் போது, எதுக்காக இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து போனால் எல்லாருக்கும் நல்லது நடக்கும், இங்கே வந்து போனால் அவங்க வாழ்க்கையில் காரியம் நடக்கும், அப்படி என்னப்பா ஸ்பெஷல் இந்த கோயிலில் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு குளத்தை காமிச்சாங்க. இந்த குளம் வந்து ஒரு சின்ன பையனுடைய பால் வந்து விற்கும்போது பால் யாரோ கேட்டாங்க, கொடுத்தாங்க. அப்புறம் பெரிய பணக்காரனுக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. பணக்காரன் அந்த பையனை அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் இந்த பால் குடிச்சதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, நான் கொடுத்தேன், பசியில் கேட்டாங்க கொடுத்தேன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அந்த அம்மா வர சொல்லும்போது அந்த மாதாவே வந்தாங்க இங்கே அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு கதை மாதிரி அவங்க செஞ்சு அந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அழகா. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த மாதிரி பைபிளுக்கு வெளியில் இருக்கிறது, அவுட் ஆஃப் பைபிள், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது கான்டெக்ஸ்ட்குள்ளே இருக்காது, சில கான்டெக்ஸ்ட் வெளியில் இருப்பாங்க. எதுக்கு இந்த கண்டென்ட், கான்டெக்ஸ்ட், கான்செப்ட்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணாலும் இதுக்குள்ளே தான் இருக்கணும். அது ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் தாண்டி வெளியே போடக்கூடாது. என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டில் போய் பார்க்குறாங்க அவங்க கடவுள் வந்து வேதத்துக்கு வெளியில் இருக்கிறான்னு சொல்லி. நோ, கடவுள் வேதத்துக்குள்ளே இருக்கிறாரு, வேதம் தான் கடவுளாக இருக்கிறாரு, வார்த்தை தான் முக்கியமாக இருக்குது. இந்த வார்த்தை சொல்வதுதான் அது உண்மையும் அது யதார்த்தமானதாய் இருக்கிறது. அந்த பையன் எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணான். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண அனைத்துமே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் தான். அது வந்து வேதத்துக்குள்ளே கிடையவே கிடையாது. அவங்களால வேதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. நானும் பெருசாக அந்த பையனுக்கு நான் கொஸ்டின்லாம் பண்ணல. நான் சின்ன பையன், அந்த பையனை நம்ம ரொம்ப தொல்லை கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியோடு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குளத்தை நான் கொண்டு போயிட்டு அப்புறம் உள்ள ஒரு இடம் காமிச்சாங்க. இது எதுக்குன்னு கேட்டேன். அங்கே தண்ணி வச்சுருக்குறாங்க, ப்ரேயர் வாட்டர்னு சொல்லி. நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களுக்கு அப்படியே நடந்துடும்னா. நான் சொன்ன இந்த வயிறு கொஞ்சம் குறையின்னு பேச போய் குடிக்கிட்டுமான்னு கேட்டேன். நீங்கள் நினச்சி குடிச்சிங்கன்னா நடந்துடும்னா. சரிப்பா, நான் நினச்சி குடிக்கிறேன், எப்படியோ வயிறு குறைஞ்சா சரி அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி எனக்கு அப்போ தண்ணி தாகம் வந்தது. ஏன்னா கடல் பீச் வரைக்கும் போனோம் பாருங்கள். நேராக போய் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதையும் குடிச்சு எப்படி இந்த வயிறு கொஞ்சம் குறைட்டுன்னு சொன்னேன். ஒரு வயிறு ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரில. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எல்லாமே அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் தான் இருக்கிறாங்களே தவிர கான்டெக்ஸ்ட்குள்ள இல்லை அவங்க. எனக்கு தெரியும் அதெல்லாம் வந்து அது கிடையாது, ட்ரூத்ன்றது. பிறகு எனக்கு என்ன பண்ணாங்க, இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. இது வந்து முழங்கால் படிட்டு அங்கே ஆலயத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு சாக்ரிஃபைஸ், இவ்வளவு ஆச்சாரங்கள், இவ்வளவு சடங்குகள், இவ்வளவு சம்பிரதாயங்கள் கிறிஸ்துவத்துக்குள்ள எப்படி வந்துடுச்சு? இதெல்லாம் செய்யும்படிக்கே வேதம் நமக்கு போதிக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவ்வளோ போதிக்கப்படவில்லை. ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னால், அந்த 15ஆம் நூற்றாண்டில் 10ஆம் நூற்றாண்டில் இப்படிப்பட்ட போதனைகள் போதிக்க தவறிவிட்டதனுடைய விளைவினால ஏராளமான சடங்குகள், சம்பிரதாயங்கள், பிரிவுகள், மார்க்க பேதங்கள் இதெல்லாம் உள்ள நுழைய ஆரம்பிச்சு இது கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தவர்களுக்கு மாறிவிட்டது. காரணம் என்னன்னா, இந்த கொரிந்தியர் நிருபத்தை என்ன நினைக்கிறாங்க, இது யாருக்கோ ஒருத்தருக்கு எழுதப்பட்ட நிருபம், இதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஆக போறதில்லைன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. இது கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் இல்லை, கொரிந்திய சபைக்கு எழுதப்பட்ட நிருபம். சபை என்பது என்ன? கிறிஸ்துவனுடைய சரீரம் தான் தேவனுடைய திருச்சபையாக இருக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் எழுத கொடுக்கப்பட்டதான் இந்த நிருபமாய் இருக்கிறது. அப்ப இதுல கவனிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் வந்தோம் அல்லவா, 6 படிக்கிறேன், 6ஆம் வசனம். உங்களுடைய வேத புஸ்தகத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தாலானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி, எல்லாரும் சொல்லுங்க, எழுதியிருக்கிறபடி. கிறிஸ்தவத்துக்குள்ள மெயின் தீம் என்னன்னு சொன்னா, எழுதி இருக்கிறதா என்பதை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். ஏன்னா
பிசாசு இயேசுவை சந்திக்கிறான் அல்லவா அந்த வனாந்தரத்தில். அங்க இயேசுவையும் பிசாசும் அங்க சந்திக்கும் பொழுது அங்க கூட என்ன பண்றாங்க, ரெண்டு பேருடைய டீலிங் எப்படி இருக்கு? இவரும் எழுதியிருக்கிறதுன்றாரு, அவனும் என்ன பண்றான், எழுதியிருக்கிறதுன்றான். அப்போ கிறிஸ்துவத்துக்குள்ள எதை முக்கியமாக கவனிக்கணும்னு சொன்னா, எழுதி இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். பல நேரங்களில் பல காரணங்கள் எழுதி இருந்தாலும் அது என்ன கான்டெக்ஸ்ட்ல எழுதியிருக்கிறது, என்ன விதமான கான்செப்ட்ல எழுதியிருக்கிறது என்பதை நாம் சரியா என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். அதாவது கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஆமீன். திருச்சபையோட கான்செப்ட் என்ன? அவரை வர்ஷிப் பண்ண நாம் வருகிறோம். திருச்சபையோட கான்செப்ட் என்ன? ஆராதிக்க வருகிறோம், அவரை சேவிக்க வருகிறோம், அவரை தொழுது கொள்ள வருகிறோம், அவருக்கு முன்னால என்னை நான் சமர்ப்பிக்க வருகிறேன். இதான் கான்செப்ட். கான்செப்ட் மாறும்போது ப்ரோக்ராமே மாறிடும். கான்செப்ட் மாறும்போது அங்க இருக்கிற கண்டென்ட் எல்லாமே மாற ஆரம்பித்து விடுகிறது அல்லவா? அப்போ இங்க என்ன சொல்றாங்க, எழுதி 9ஆம் வசனம் எல்லாம் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இங்க ஒரு மிஸ்ட்ரி இங்க எழுதப்பட்டுள்ளது, ஒரு ரகசியம் இங்க எழுதப்பட்டுள்ளது. அது என்ன ரகசியம்? கடவுள் நம்முடைய மகிமைக்காக, எல்லாம் நம்முடைய மகிமைக்காக, கிறிஸ்துவனுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய மேன்மை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்துவனுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய மேன்மைன்னு சொன்னா நாம் வந்து இந்த கலர் உடுப்புகள் உடுத்தாமல் இருப்பது, வெண்மை வஸ்திரத்தை உடுத்துவது, இதுதான் கிறிஸ்துவனுடைய மேன்மை நினைக்கிறாங்க. மேன்மை வந்து நாம் உடுத்துற உடுப்புல இல்ல, கடவுள் நமக்கென்று ஏற்படுத்தியிருக்கின்ற அற்புதமான மேன்மை தான் சபை போதிக்க தவறிவிட்டது. 6ஆம் வசனத்தை மறுபடியும் சொல்றேன். அப்படி இருந்தும் தேவனுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், எல்லாம் ஞானத்தை பேசுகிறோம். அப்படி சொன்னா சபை வந்து சர்ச்சில் என்ன பேசுறோம்னு சொன்னா, ஏதோ இந்த கதைகள் அல்ல, சபைகள்ல ஏதோ பாரம்பரியங்கள் அல்ல, சடங்குகள் அல்ல, சம்பிரதாயங்கள் அல்ல, எல்லாம் தேவ ஞானத்தை, கடவுளுடைய ஞானமான வார்த்தைகள் நாம் கேட்க வேண்டும். ஏன் கடவுளுடைய ஞானமான வார்த்தைகளை கேட்க வேண்டும்? எனக்கு அது மூலமாக பல ஞானம் எனக்கு உதிக்க ஆரம்பிக்கும். அது மூலமாக என் வாழ்க்கையில பெரிய வெளிச்சம், வெளிப்பாடும், ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன செய்யப்படுகிறது, ஏற்படுகிறது. இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தில் அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தின் ஞானத்தை, இந்த உலகத்தின் பிலாசபியை, தத்துவங்களை, இந்த உலகத்தினுடைய மிக உன்னதமான இருக்கிற காரியங்களை எதுவுமே நான் பேச வரல. உலகத்தை பற்றி அல்ல, கடவுளை பற்றியது. ஐ மீன், ஒரு ஆலயத்தில் நாம் எல்லாரும் கூடி வருகிறோம். எதுக்காக வருகிறோம்? கடவுளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த உலகத்தில் வாழ்கிற நாளெல்லாம் நான் அவரை சார்ந்திருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன். அவரின் வாழ்விலே எனக்கென்று வைத்திருக்கின்ற பாதைகளை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நான் எந்த பாதையில் போகணும்னு சொல்லி அவர் எனக்கு வழிநடத்த வேண்டும். அந்த பாதையில் எனக்கு நிச்சயம் என்ன உண்டு? ஜெயமும் வெற்றியும் உண்டு. அவரை நான் அறிந்து கொள்ளாமல் அவரை நான் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவேதான் நாம் கடவுளுடைய பைபிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்தில். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அதை அறியவில்லை. எல்லாம் பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அதை அறியவில்லை. இந்த அறியாததுதான் பிரச்சனையாக இருக்காது. இதை ஒரு சில மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றாங்க, மத தலைவர்கள், ரிலிஜியன் லீடர்ஸ் அதை அறியவில்லை. பலர் வந்து கடவுளுடைய அந்த மகிமையான காரியங்கள், கடவுள் என்ன எழுதியிருக்கிறார், கடவுள் எதுக்காக சிலுவையில் மரித்தார், எதுக்காக ரத்தம் சிந்தினார், எதுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எதுக்காக இயேசு இறங்கி வந்தார், எவ்வளவு பெரிய காரியம். கடவுள் வானத்திட்டு பூமிக்கு வந்தது ரொம்ப முக்கியமான காரியம். அது மட்டுமல்ல, மனுவர்க்கத்தின் பாவத்தை சுமந்தார், மனுவர்க்கத்தின் பாவங்களுக்காக செத்தார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுளே இந்த உலகத்தில் வந்து மனுஷர் கையில அடிபட்டு, அடி வாங்கி, வாரினால் அடிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு அப்படி செத்து போனார்.
ஸோ கடவுளை இந்த அளவுக்கு நமக்காக சஃபர் ஆகி செத்து போறாரு சொன்னா, அப்போ ஏதோ ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பல நேரங்களில் நாம் பல சம்பிரதாயங்களில் நாம் ஈடுபட ஆரம்பித்து விடுகிறது அல்லவா? சரி, இந்த கடவுளுடைய ரகசியமான ஞானம் எல்லாம் சார், ரகசியமான ஞானம் இந்த நான் சொன்னலவா ஏற்கனவே உங்களுக்கு, இந்த 2ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க எதை பற்றியது அப்படி சொன்னா, டெல்லிங் அபவுட் கிராஸ் அண்ட் த கிரைஸ்ட் அல்லவா? சிலுவை மற்றும் கிறிஸ்து. இந்த சிலுவையில் என்ன நடந்தது அப்படின்றத நாம் கவனிக்க போகிறோம். ஒன்று, மனு வர்க்கத்தினுடைக்கு இந்த சிலுவை விசுவாசிக்கும் போது மனு வர்க்கத்துக்கு கிடைக்கிற மிக அற்புதமான ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னால், அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், அதை விசுவாசிக்கும் போது அவர்கள் மறுபெறுப்படைகிறார்கள். எல்லாம் மறுபெறுப்படைகிறார்கள். கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிக முக்கியமான பகுதி என்ன? ரீஜெனரேஷன். நான் மறுபெறுப்படைய வேண்டும். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஒரு பகுதியை நான் வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். இங்க இயேசு நிக்கோதேமோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அவங்களுக்கு. இந்த கான்வர்சேஷன்ல, இந்த உரையாடல் என்ன நடக்குது நிகழ்கிறதுன்னு சொன்னா, தேவ ராஜ்யத்தில் எப்படி என்ட்ராவது, தேவ ராஜ்யத்துக்குள் எப்படி நான் பிரவேசிப்பது அப்படிங்கிற ஒரு உரையாடல்ல இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், எல்லாம் மறுபடியும் பிறவாவிட்டால். இந்த மறுபிறப்பு என்பது கிறிஸ்தவத்துக்குள்ள மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. நிறைய நேரங்களில் இந்த மறுபிறப்பை நாம் அறிந்து கொள்ளாமல் போய்விடுகிறோம். எப்படி ஒரு மனுஷனுக்கு மறுபிறப்பு ஏற்படுகிறது? எல்லாம் மறுபிறப்பு. மறுபிறப்புன்னு சொன்னா, நீங்க மறுபடியும் பிறக்கிறீர்கள், ரீபர்த் ஆகிறீர்கள். ரீபர்த் என்றது எப்படி நடக்குது? பிறப்பு என்பது அது ஒரு விதியால் ஏற்படுகிறது. கடவுளோட வார்த்தை, எல்லாம் கடவுளோட வார்த்தை வசனம், அந்த விதை எனக்குள்ள பிரவேசிக்கிறது. கடவுளோட வார்த்தையின் வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன்? நான் பாவி, கிறிஸ்து என் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை அனைத்தையும் அவர் சுமந்தார் என்பதை நான் நம்புகிறேன். கிறிஸ்து என் பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படி என்பதை விசுவாசிக்கிறபடினாலே இந்த விசுவாசம் உங்களை மறுபடியும் பிறக்க வைக்கிறது. எத்தனை பேர் இங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள்? ஆமென். எல்லாரும் நாம் அப்படிதான் நம்புகிறோம் அல்லவா? கிறிஸ்து நம் பாவங்களுக்காக வந்தார் என்பதையும், கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நம்முடைய பிரதிநிதி என்பதையும், ரட்சகர் என்பதையும், மீட்பர் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். வேற எதுவும் மீட்பர் கிடையாது, வேற எதுவும் ரட்சகர் கிடையாது, வேற எந்த ஒரு மீடியேட்டரும் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள கிடையவே கிடையாது. பட் மதங்கள் என்ன பண்ணிவிட்டது? ரிலிஜியன் அந்த ரூட் என்ன பண்ணிடுச்சு, அந்த மார்க்கம் என்ன பண்ணிடுச்சு? கிறிஸ்துதான் மனுவர்க்கத்தின் மீட்பராக இருக்கிறார், மீடியேட்டராக இருக்கிறார். கிறிஸ்துவை மீடியேட்டராக, மீட்பராக, சாக்ரிஃபைஸ் செய்தவராக கிறிஸ்துவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி காண்பிக்கிறதுனால என்ன நடக்க சொன்னா, இந்த மத தலைவர்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடுது. மத தலைவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுது. சபைக்கு அவங்க பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்காம போயிடுறாங்க. ஆகவே இவங்க என்ன செய்யறாங்க? எல்லா சூழ்நிலையும், எல்லா இடத்துலையும் ஃபாதர் உங்களுக்காக இவ்வளவாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார், ஃபாதர் உங்களுக்காக கடவுளிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், பாஸ்டர், ஃபாதர், இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகர்கள் இப்படி நிறைய சொல்றாங்க அல்லவா? ஸோ யார் உங்களுக்காக பரிந்து பேசினாலும், யார் உங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபித்தாலும், யார் உங்களுக்காக
கண்ணீர் விட்டு அழுது மன்றாடினாலும், கிறிஸ்து சிலுவையில் சாகாவிட்டால், கிறிஸ்து ஒருவர் உங்களுக்கான பிராயச்சித்தத்தை செய்து முடிக்காவிட்டால், பின்பு யார் ஒருவர் என்ன ஒரு உங்களுக்கான சாக்ரிஃபைஸ் உங்களுடைய பட்சத்தில் இருந்து செய்தாலும் எதுவுமே செல்லுபடி ஆக போகுது கிடையாது. ஆகவே இந்த வேற மற்ற மீடியேட்டர் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் இயேசு உங்களுடைய தனிப்பட்ட உங்களுக்கான தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மீடியேட்டராக அவர் இருக்கிறார். ஸோ அவர் தான் உங்களுடைய மீட்பர். அவர் உங்களுடைய மீடியேட்டர் சொன்னா பிரதிநிதி, உங்களுக்கான பிரதிநிதியாக இருக்கிறார். இங்க படிக்கிறோம், இயேசுவை அங்க நிக்கிதேமு சொல்ல, இயேசுவான பிரதிநிதித்தமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், மறுபடியும் பிறவாவிட்டால். அப்ப இது இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி முதல் வாட்டி பிறந்தோம் அல்லவா, முதல்ல பிறந்தது அது நமக்கே தெரியாது. ஏன் பிறந்தோம்னா கேட்கிறோம், எதுக்காக பிறந்தோம்னா கேட்கிறோம். இப்படி ஒரு பிறப்பே இல்லைன்னா நல்லா கூட இருந்திருக்குன்னு கூட நம்ம சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. அப்பா அம்மாவை நீங்க சூஸ் பண்ண முடியாது, நீங்க வசிக்கிற இடத்தை சூஸ் பண்ண முடியாது, உங்களுக்கான வஸ்திரத்தை கூட நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது, பிறக்கும் போது நீங்க சூஸ் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அது கடவுள் செயல், நீங்க பிறந்துட்டீங்க, அது இயற்கை. ஆனால் இந்த பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவியா இருக்கிறான். எப்படி பாவியா இருக்கிறான்? அவன் பாவம் செய்தது நிமித்தம் அவன் பாவியாகவில்லை. ஆதாமுடைய பாவத்தினால் அவன் என்ன ஆனான்? பாவியானான். இப்போ பாவி ஆனதுனால எல்லா மனுஷரும் தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பட் தேவன் உலகத்தின் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் உலகத்தை மீட்பதற்காக, உலகத்தை மீட்பதற்காக, உலகத்தின் மக்களை மீட்பதற்காக தேவன் ஒரு அற்புதமான திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் என்ன? ரீஜெனரேஷன் அல்லது மறுபிறப்பு. மறுபிறப்பு. ஏன் பிறந்தோம், எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இப்படி வாழ்றோம், ஏன் இந்த நிலைமை அப்படின்னு யோசிக்கிற பல மக்களுடைய கேள்விகளுக்கு இந்த உலகத்தில் ஆன்சரே கிடையாது. அதுவும் தலையெழுத்தும் தலைவிதியெல்லாம் சொல்லிட்டு போறாங்க. பட் இதுல இருந்து விடுதலை ஆக முடியுமா அப்படின்னா விடுதலை ஆக முடியாத நிலையில இருக்கிறோம் அல்லவா. ஆனால் ஒரு குட் நியூஸ் என்ன, நீங்கள் எந்த நிலையில பிறந்திருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்டலா இருந்தாலும், ஒரு ரீஜெனரேஷன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது அதற்கு பெயர் தான் மறுபிறப்பு என்று சொல்லுகிறார்கள். எல்லாம் மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு என்ன? இந்த மறுபிறப்புடைய எஃபெக்டிவ் என்ன? நான் நினைச்சா நான் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறக்கலாம், நான் நினைச்சா பிறக்காமலையும் இருக்கலாம். பிறக்கிறது பிறக்காது அவரவருடைய ஆப்ஷன், அவரவருடைய கையில் கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பு. ரீபர்த் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. மறுபடியும் பிறந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த ரீபர்த் மறுபடியும் மறுபிறப்பு பற்றி பேசும்போது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வருது. அந்த நிக்கதேமு என்கிறவர் யாருன்னா, யூதர்களுக்குள்ளே மதத்தை பிரச்சாரம் பண்ற மத போதகர், பரிசேயர். பட் மறுபிறப்பு என்பது அவனுக்கே புரியல. எப்படியா மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு கேட்கிறான். மறுபிறப்பு என்பது ஒவ்வொரு மனுஷனும் பிறக்க முடியும். எப்படி பிறக்க முடியும்? கிறிஸ்துவை அவன் உள்ளத்தில் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்வதனால் அவர்கள் மறுபடியும் பிறக்கிறார்கள். எத்தனை பேர் இங்கே இயேசுவை சொந்த இரட்சகராக, உங்கள் ஆண்டவராக, உங்கள் விமோட்சகராக, உங்கள் மீட்பராக, உங்களுடைய பிரதிநிதியாக எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு கான்ஃபிடென்ட் எவ்வளவு தூரம் கொண்டு போகுதுன்றது நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா நீங்க மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். நீங்க எப்பொழுது இயேசுவை நம்பினீர்களோ, நம்புறத சொன்னா நிறைய பேர் நம்புறாங்க. நான் கூட இயேசுவை நம்புறேன் சொல்றாங்க அல்லவா. அந்த நம்பிக்கை இல்லை. இது ரொம்ப யூனிக்கான ட்ரஸ்ட். இது எப்படி யூனிக்கா நீங்க அவரை பிலீவ் பண்றீங்க, எப்படி யூனிக்கா நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்க? யூனிக் சொன்னா தனித்துவமாய் எப்படி நம்புறீங்க சொன்னா, அவர் என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், என் பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக என் பாவங்கள் அனைத்தும் சுமந்து தீர்க்கப்பட்டாயிற்று, அவர் இரத்தத்தால் நான் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட
பட்டிருக்கிறேன், அவருடைய கடவுளும் மீட்பருமா இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் உள்ளத்திலே இருக்குமானால் அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னால் நீங்கள் மறுபடியும் பிறந்து இருக்கிறீர்கள். ஆமென். ஏன்னா ஏன் இதை நம்ம ஆழமா போதிக்கப்பட வேண்டியதாக சொன்னா, மதம் என்னென்னமோ போதிக்கிறது வெளியில. நீ இப்படி பண்ணனா உன் பாவம் என்ன ஆயிடும்? மன்னிக்கப்பட்டுரும். நீ இத்தனை வாட்டி வேண்டிக்கோ, இந்த கடவுளுக்கு ஏதாச்சும் நேர்த்திக்கடன் செய், நேர்த்திக்கடன் படு, இதை பண்ணு, அதை பண்ணு, போய் மொட்டையை போடு, எதையா பண்ணு, அன்னதானம் பண்ணு, பாத யாத்திரை பண்ணு, வேற என்னென்ன பண்ணணுமோ இதெல்லாம் பண்ணு. ஏன் சென்னையில இருந்தெல்லாம் நடந்து போறாங்களாம் அவ்வளோ நாகப்பட்டினத்துக்கு? என்னால் பஸ்ஸிலே போக முடியல. இவங்க எப்போ நடந்து போறான்னு யோசித்தேன். பஸ்ல போறது அவ்வளோ டயர்ட் ஆகுது. அப்ப ஏன் மக்கள் இவ்வளவு சஃபர் ஆகி ஏன் இவ்வளவு தூரம் நடந்து போறாங்கன்னா, பாவ விமோசனம் கிடைக்குமே, பாவ மன்னிப்பு கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவர்கள் அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி ரோட்ல தங்கி, ரோட்ல தண்ணி குடிச்சு, ரோட்ல சாப்பிட்டுட்டு ரொம்ப சஃபர் ஆகி தான் போய் சேர்றாங்க. போறவெல்லாம் நிம்மதியால போய் சேர்றதே இல்லை. ரீசன் என்ன? இவர்களுடைய சாக்ரிஃபைஸால இவங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் நினைக்கிறாங்க. இவங்களுடைய தியாகத்தால் ஏதாச்சும் கிடைக்கும் நினைக்கிறாங்க. கிறிஸ்துவம் அப்படி போதிக்கப்படவில்லை. கிறிஸ்துவம் எப்படி போதிக்கிறது? கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நீ விசுவாசிப்பதனாலே உங்களுக்கு மீட்பும் விமோசனமும் ஏற்படுகிறது. கிறிஸ்துவம் என்பது நீங்க என்ன செய்ய போறீங்க என்பதை பற்றியதல்ல. கிறிஸ்துவம் என்பது கடவுள் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், எல்லாம் கடவுள் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை சரியாக விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை அப்ளை பண்றதுதான் கிறிஸ்தவமாக இருக்கிறது. கிறிஸ்தவம் எப்படி மாறிச்சுன்னு சொன்னா, நீ ஆண்டவனுக்கு ஏதாச்சும் பண்ணு, நீ ஏதாச்சும் நேர்த்திக்கடன் பண்ணு, நீ ஏதாச்சும் இதை பண்ணு, அதை பண்ணு, கோயில போனா நீ பண்ணு, நீ செய்ன்றாங்க. ஆனா பைபிள் அப்படி சொல்லப்படவில்லை. பைபிள் என்ன சொல்லுது? செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. கடவுள் எனக்காக என்ன செஞ்சாமதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு ஏராளமான கருத்து அவர் செய்து வைத்திருக்கிறார். அவர் செய்த காரியங்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அந்த கடவுள் செய்த காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். ரீபர்த் என்பது, மறுபிறப்பு என்பது நீங்க ஏதோ ஒரு முயற்சி எடுத்து பிறக்கிறது கிடையாது. முதல் முறை பிறந்திருக்கிறோம் அல்லவா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாரும் மனுஷா இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். நம் முதல் முறையாக பிறக்கும் போது நாம ஏதாச்சும் முயற்சி எடுத்தோமா, நாம ஏதாச்சும் ட்ரை பண்ணோமா பிறக்கிறதுக்குன்னா கிடையாது. நம்முடைய முயற்சியினால் நாம் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. அப்போ பிறப்பு என்பது முயற்சியினால் பிறப்பதல்ல, அது கடவுளுடைய செயலால் உண்டாகிறது ஒன்று அல்லவா? அந்த முதலாவது பிறக்கும் போது எப்படி நம்முடைய முயற்சி இல்லையோ, இரண்டாவது வாட்டி பிறக்கிறோம் அல்லவா, மறுபிறப்பு, ரீபர்த், ரீஜெனரேஷன் இப்படி சொல்றாங்க அல்லவா? இந்த ரீஜெனரேஷன் என்பது கூட, மறுபிறப்பு என்பது கூட நீங்கள் முயற்சி எடுத்து பிறப்பது கிடையாது. கிறிஸ்துவை உள்ளத்தில் விசுவாசிப்பதனால் நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். ஆமென். அப்ப எதுக்கு மதம் ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாகிட்டானா, அது ஒரு கமர்ஷியல். ஏராளமான பணம் குவியும், பணம் சேரும். மக்களை வர வைக்கணும்னு சொன்னா, அவன் நிறைய கதை சொன்னான் எனக்கு அந்த பையன். ஒன்று பால் கதை சொன்னான், அப்புறம் தயிர் கதை சொன்னான், இந்த கிராமத்தில் என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் சொல்றான் அவன். அப்போ பாருங்க, இதெல்லாம் ஏன் மக்கள் சொன்னா, இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பாலுகாரனுக்கு ஒரு சாமி தரிசனம் கொடுத்தாரு. சாமி கையில் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைக்கு பசியா இருந்தது. அந்த பசி நேரத்தில் பால் கேட்கும் போது இந்த பையன் பாலை கொடுத்துட்டா. அந்த பாலில் பாதி அந்த குழந்தை குடிச்சிச்சு. எந்த குழந்தாச்சும் பாதி பால் குடிக்குமா? இன்னொரு முதலாளி விட்டு கொண்டு போன பால் ஏன் குறைவான்னு சொல்லி அங்க கேட்கறாங்க. ஸோ இது இப்படிலாம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் ஏன் சொல்றான்னா, இந்த மாதிரி கதைகளை மனுஷன் டக்குன்னு என்ன பண்ணிச்சிட முடியுது, அவனால புரிஞ்சுக்க முடியுது. அந்த கதையை நம்ப ஆரம்பிக்கிறான், அந்த கதை மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கிறான், அந்த கதையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி இந்த கதை ஸ்ப்ரெட்
ஸ்ப்ரெட் ஆகி பரவி என்ன ஆகுதுன்னு சொன்னா அது உலகம் முழுவதும் போய் சேரும்போது, ஓஹோ இப்படி இங்கெல்லாம் போன இந்த மாதிரி அதிசயம் நடக்குமா, இங்க கால் வச்சா நடக்குமா, இங்க போன நடக்குமான்ற ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்றாங்க. இந்த நம்பிக்கைனால என்னன்னா, சோ மாஸ் கிரவுட் வந்து ஒரு இடத்துக்கு வருது. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க. அதுவும் சமுத்திரத்துல பெரிய ஒரு இடத்துல. அவங்க நிலத்துக்கு பிரச்சனையே கிடையாது, அவ்வளவு பெரிய நிலம் இருக்கு. இதனால என்னன்னு சொன்னா மக்கள் வந்து அவங்களுடைய பணம் பொருள்லாம் அங்க அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. அவங்க சொல்றாங்க, அந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா 10,000 போலீஸ்க்கு கோயிலே பணம் கொடுக்குதான். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவங்களுக்கு சேலரி அவங்களுக்கு கொடுத்துறாங்க. அப்பனா எவ்வளவு வருமானம் வந்தா போலீஸ்காரங்களுக்கு நம்ம அவங்களால சேலரி கொடுக்குற அளவுக்கு வரும். ஸோ இதெல்லாம் கமர்ஷியல் பேஸ். கமர்ஷியல் என்ன சொல்றது, நீ ஏதாச்சும் செஞ்சா ஆண்டவன் உனக்கு ஏதாச்சும் செய்வாரு. அப்போ ஏதாவது செய்யறதுக்கு மக்கள் முயற்சி பண்ணி அங்க போறாங்க. பட் பைபிள் கான்டெக்ஸ்ட் என்ன, பைபிளுடைய போதனை என்ன, கிறிஸ்தவத்துக்குள்ள நீ மீட்கப்படுவதற்கு, மறுபடியும் அடைவதற்கு, செய்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை, செய்யவும் உங்களால் முடியாது. நீங்கள் செய்வதனால் நீங்கள் மறுபிறப்பும் அடைய முடியாது. கடவுள் உங்களுக்கான மீட்பின் ப்ரோக்ராம் செட் பண்ணிருக்கிறாரு. அந்த மீட்பின் ப்ரோக்ராம் என்ன, கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தார் என்பதை ஜஸ்ட் அந்த விசுவாசமே உங்களை மறுபடியும் பிறக்க வைக்கிறது. ரொம்ப சிம்பிளா இருக்குதுல்ல, மறுபிறப்பு, எல்லாம் மறுபிறப்பு. இப்படிதான் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இங்கெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? இதுக்காக நீங்கள் எந்த சடங்கு செய்ய தேவையில்லை, எந்த சம்பிரதாயம் பண்ண தேவையில்லை, எந்த பாத யாத்திரையும் செய்ய தேவையில்லை. விசுவாசம் உங்களை மறுபடியும் பிறக்க வைக்கிறது. விசுவாசம் உங்களை நீதிமானாக்குகிறது. விசுவாசம் உங்களை ரட்சிப்புகள் நடத்துகிறது. விசுவாசம் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான வழியை வகுக்கிறது. கிறிஸ்தவம் என்ன, நான் இந்த போதனைகளை கேட்பதனால் என் விசுவாசம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். இந்த விசுவாசம் என்னை மகிமையான ஒரு மனுஷனாக மாற்ற ஆரம்பிக்கும். ரொம்ப குளோரிஃபை பண்ணும் உங்களை. 5ஆம் வசனத்தை படிக்கிறேன். 5, அதே யோவான் 3:5, இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஒரு வேதாகம கல்லூரியினுடைய போதகராக இருக்கிறதுனால, பைபிள் ஸ்கூலில் நான் டீச் பண்ணதுனால, பல வருஷமாக டீச் பண்ணி கொண்டிருக்கிறதுனால, என்னிடத்தில் படிப்பதற்கு பல மாணவர்கள் வருவாங்க. பல ஊர்கள்லேருந்து வராங்க, பல டினாமினேஷன் வராங்க, பல ஆர்கனைசேஷன் வராங்க, பல்வேறு பகுதியிலேருந்து வராங்க. பல மக்களை நான் சந்திச்சு நான் கேள்வி கேட்பது உண்டு. இந்த வசனத்துக்கான எக்ஸ்பிளைன் என்ன, நீங்க என்ன நம்பி இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, இந்த மறுபிறப்பை பற்றி பேசும்போதெல்லாம் அவங்க கோயில்ல அவங்க பாஸ்டர், அவங்களுடைய ஆர்கனைசேஷன், அவங்களுடைய டினாமினேஷன் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னா, நீ மறுபடியும் பிறக்கணும்னா நேரா ஒரு கோயிலுக்கு போ. அந்த கோயிலை போய் தண்ணியில மூழ்கி என்ன பண்ணு, நீ ஞானஸ்தானம் எடு. நீ எப்போ தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறியோ அப்பவே நீ என்ன ஆயிட்ட மறுபடியும். இது வந்து ரேண்டம் டெஸ்ட் நான் பண்ணிருக்கிறேன். இது வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்களிடத்தில் நான் கேள்விப்பட்ட எக்ஸ்பிளைன் என்னன்னு சொன்னா, இந்த புரோட்டஸ்டன்ட்ல மறுபடியும் பிறக்கணும்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு கோயில போய் தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்ம என்ன செய்யப்படுகிறோம், மறுபடியும் பிறக்கிறோம். கேட்டா அவங்க வசனம் சொல்றாங்க, அவங்க என்ன காமிக்கிறாங்க, இயேசுவே சொல்லியிருக்காருயா, ஒருவன் ஜலத்தினாலும், ஜலம்னா என்ன, அவங்க சொல்றாங்க தண்ணி. அந்த ஜலத்துல மூங்கி நீ பரிசுத்த ஆவியை பெறும்போது நீ உடனே என்ன செஞ்சிருவ, நீ மறுபிறப்பு அடைஞ்சிருவ. ஆகவே பாருங்க, இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை காமிச்சு நிறைய நேரங்கள்ல மக்களை வந்து நீ ஞானஸ்தானம் எடு, நீ ஞானஸ்தானம் விடு, நீ தண்ணியில முங்கி, தண்ணியில முங்கினதான் நீ மறுபடியும் பறைவன்னு சொல்லி நிறைய நேரங்களில் தப்பாய் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்க தண்ணியில முழுங்கி ஞானஸ்தானம் பண்ணப்படுவதனால் நீங்கள் மறுபிறப்பு அடைவது கிடையாது. ஆனா இங்க இயேசு சொல்லுகிறார், இயேசு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், எல்லாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும். இந்த ஜலம் ஆவின்றது என்ன, சுத்தமான தண்ணீர் என்ன, கற்ப
கர்த்தருடைய வசனம் ஜீவ தண்ணீராக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அது நம்மளை உயிர்ப்பிக்கிற தண்ணீராக இருக்கிறது. ஒண்ணு, அந்த வசனத்தால் நீ பிறக்க வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், அந்த வசனமே உன்னை சேஞ்ச் பண்ண வேண்டும், அந்த வசனத்தால் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். அதுதான் மறுபிறப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. இவங்க அந்த வசனத்தை சொல்றதுக்கு பதிலாக இந்த தண்ணியை கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, காமிச்சிட்டு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தண்ணில முங்கி எழுந்திருச்சிருக்கிறாங்க. ஆனா மறுபடியும் பிறந்திருக்கலான்னு கேள்வி கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. பிறந்த நாள் நினைக்க திருளையான்றாங்க. மறுபிறப்பு பிறந்தால் உங்களுடைய மகிமை என்னன்னு கேட்டாலும் அவங்க அதுக்கான ஆன்சர் அவங்களுக்கு பண்ண தெரியாம இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வசனத்தை புரோட்டஸ்டன்ட் சபைகள், மற்ற லோக்கல் சர்ச்சஸ், மற்ற யூனிவர்சலாகவே இருக்கிற சபைகளுடைய என்ன பண்ணுறாங்கன்னா, க்ரௌடு சேர்க்கணும், சபையில் ஒரு காங்கிரிகேஷனை கேதர் பண்ணணும், ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு வரணும். எங்கள் கோயிலில் 100 பேர் மெம்பராக இருக்கிறாங்க, 500 பேர் மெம்பராக இருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? எங்கள் கோயில் இத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. என்னோட வாழ்க்கையில் நான் பல பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன், பல பேருக்கு எங்கெந்தெல்லாம் வரவங்களோ கொடுத்துருக்குறேன். ஆனால் என்கிட்ட அந்த டேட்டா கிடையாது, நான் எத்தனை பேர் கொடுத்தன்ற ஐடியாவும் எனக்கு கிடையாது. ஏன்னா தண்ணீரை முங்கு ஞானஸ்தானம் எடுப்பது என்பது அது ஒரு ஜஸ்ட் ஒரு சடங்கு தான். அது ஃபார்மாலிட்டிக்ஸ்க்காக பண்ணுறது, அது ஃபார்மாலிட்டிக்ஸ் தான். ஆனால் தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. அதோட பிக் மேட்டர் என்ன? இருதயத்திலே அந்த மனுஷன் கடவுளை நம்புகிறான், உள்ளத்தில் அந்த மனுஷன் கடவுளை ஏற்றுக்கொள்கிறான், உள்ளத்தில் அந்த மனுஷன் கடவுளை விசுவாசிக்கிறான். இவன் உள்ளத்தை கடவுளுக்கு அவன் டெடிகேட் பண்ணுகிறான். தேவனே, என் உள்ளத்தில் நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வந்து என்னை வாழ வைப்பீராக, உமக்கு நான் முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு பர்சன் கடவுளுக்கு தன் ஹார்ட்டியை கொடுக்கிறான். இதோட ஒரு பெரிய செரிமனியல், பெரிய டெடிகேஷன் எதுவுமே இருக்காது. எதுவுமே நம்புறீங்க? இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்ஸ். இது என்ன பண்ண, தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஸோ ஞானஸ்தானம் எடுக்க வேணாமா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எடுப்பது நல்லது, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எடுங்கள். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானத்தை எடுங்கள். பட் ஞானஸ்தானன்றது என்ன? நீங்க நம்பிட்டீங்கன்றதுக்கான அடையாளம் தான் ஞானஸ்தானம். கடவுளை நம்பிட்டீங்க, கடவுள் உங்களுக்கு பாவங்களுக்காக மரித்தார், கடவுளை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க என்பதற்கான ஜஸ்ட் ஒரு அடையாளம் தான் ஞானஸ்தானம். மதுரை என்கிற ஒரு போர்டு வச்சதுனால மதுரை கிடையாது. போர்டு என்ன? ஜஸ்ட் ஒரு சைன். போர்டு என்ன? அது ஒரு அடையாளம். போர்டே இல்லைன்னா கூட அது என்னதான் அது? ஹலோ, இல்லைங்க போர்டே இல்லைங்க, அது எப்படிங்க மதுரை நம்புறதுன்னு சொல்லுவீங்களா? நோ, போய் ஜியோகிராஃபி படிச்சுட்டு வாங்கன்னுவாங்க, போய் மேப்பெல்லாம் எடுத்து ஊரெல்லாம் குறிச்சிட்டு வாங்குவாங்க. ஸோ போர்டு, அங்கங்க போர்டு வைக்கிறாங்க. அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேற என்ன, ரேணிகொண்டா, திருப்பதி. போர்டு வச்சதுனால அது திருப்பதி கிடையாது. போர்டே இல்லைன்னா கூட அது திருப்பதி தான். நீங்க பேப்டிசம் எடுத்ததுனால நீங்க நீங்க வந்து ரீபர்த் ஆனீங்கன்ற அடையாளம் கிடையாது. நீங்க பிலீவ் பண்ணிட்டீங்களவா, விசுவாசிச்சீங்களவா, அதுவே ரீபர்த். ஐ மீன், நீங்க எப்ப நம்பினீங்களோ நீங்க அப்பவே ரீபர்த் ஆயிட்டீங்க. ஆனா இந்த நம்ப வைக்கிறதுக்கான வழி என்ன? டீச் பண்றது முக்கியமாக இருக்குது, போதிப்பது முக்கியமாக இருக்கிறது. இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஜலம் எப்படி ஜீவ தண்ணீர் நாம சொல்றோமோ, ஆவி என்றால் என்ன? கர்த்தருடைய வசனம் எப்படி ஆவியாயும் ஜீவனுள்ளதாயும் வல்லமையுள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள பட்டயமாயும் இருக்கிறதாம். சோ வேர்டுடைய பவர் என்ன? அதர் ஸ்பிரிட், அதர் பவர். அந்த வார்த்தையில பவர் உண்டு. அந்த வார்த்தை எவ்வளவு தூரம் செல்லுன்னு சொன்னா, உங்களுடைய இருதயத்தின் ஆழம் வரைக்கும் செல்லக்கூடிய சக்தி வார்த்தைக்கு இருக்கிறது. அது செல்ல முடியாத பகுதியே கிடையாது. பாருங்க, நிழல் படம் எடுக்கிறோம், புகைப்படம் எடுக்கிறோம் அல்லவா? புகைப்படம் என்ன பண்ணுது? அது வெறும் வெளி தோற்றத்தை தான் என்ன பண்ணுது, என்ன எடுக்குது. இந்த புகைப்படத்துடைய லிமிட் என்ன? என்னுடைய ஸ்கின்னை தாண்டி அதால் உள்ள போகவே முடியாது. பட் எக்ஸ்ரே என்றோம். எக்ஸ்ரே என்ன பண்ணுது? அது என் ஸ்கின்னை தாண்டி உள்ள போய் படம் பிடிக்குது. எத்தனை எலும்பு இருக்குது, எத்தனை நரம்பு இருக்குது, எல்லாது என்னுடைய
சர்மத்தையும் தாண்டி உள்ள போய் படம் பிடிக்குது. ஸோ அதுவும் போட்டோ தான், இதுவும் போட்டோ தான். ரெண்டுமே என்னதான், அது படம் தான் இல்லவா? ஆனா இந்த படத்துடைய லிமிட் வேற, அந்த படத்துடைய லிமிட் வேற. அது எக்ஸ்ட்ரீம் லிமிட், அது எக்ஸ்ரே என்பது. சோ இந்த ஸ்பிரிட் என்பது என்ன? இது ஸ்பிரிட் ஆனது உங்கள் உள்ளத்தின் ஆழமறிக்கும் செல்லக்கூடிய வல்லமை வாய்ந்தது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ நீங்க ரீபர்த் ஆகணும்னு சொன்னா, ரீபர்த் என்பது நீங்க வசனத்தை நம்ப வேண்டும், வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், அந்த வசனம் உள்ளத்துல போய் வேலையும் செய்ய வேண்டும். அதை நம்பி, தேவனே என்னை முழுவதுமா உமக்கு நான் சரணடைய செய்கிறேன், நீர் என்னுடைய மீட்பர் என்று நான் நம்புகிறேன், நீர் எனக்கு ஆண்டவன் என்று நம்புகிறேன், நீருடைய கடவுள் என்று நான் நம்புகிறேன், அப்படி நீங்கள் டெடிகேட் பண்றீங்க பாருங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். இந்த மறுபடியும் பிறந்தவன் பிறந்து விட்டபடினால எங்க பிறக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் அல்லவா? எங்கே பிறக்கிறோன்றது முக்கியம், யார் குடும்பத்தில் பிறக்கிறோன்றதும் முக்கியம். எங்க பிறக்கிறோம், யார் குடும்பத்தில் பிறக்கிறோன்றது முக்கியம். பல இடங்கள்ல இந்த பிறந்த உடனே பெரிய செரமனியல் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அரச குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அங்க நிகழ்வே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தை அடுத்த பிரின்ஸ், அதான் அடுத்த ராஜா, அதுதான். அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா கூட இருக்கும். ஆனா அந்த இடத்துல அங்க பண்ற அந்த செரமனியல், அங்க ஆராதனை, அங்க இருக்கிற விழா ரொம்ப கிராண்டா இருக்கும். இன்னொன்னு, பிறந்ததுனால என்ன நடக்குது சொன்னா, பிறப்பு ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் நான் யோசிப்பேன், பேசாம வெளிநாட்டில் பிறந்துடக்கூடாதா, போய் இந்தியாவில் போய் பிறந்துட்டோமே அப்படின்னு யோசிப்போம். பல நேரங்களில் யோசிப்போம், பிறந்தா நல்லா பணக்கார வீட்டில் போய் பிறக்கணையா, இந்த மாதிரி ஏழை வீட்டிலலாம் பிறக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் யோசித்துக்கிறேன். நான் பல வாட்டி யோசிப்பேன். நீங்கள் யோசித்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபர்ஸ்ட் பர்ன்ல, முதலாவது பிறந்ததுல உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எந்த நாட்டில் பிறக்கணும், யார் வீட்டில் பிறக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனே நமக்கு கிடையாது. பிறந்த பிறகுதான் தெரியுது, அடடா நாம் இந்த ஊர்ல பிறந்தோமா, இந்த நாட்டில் பிறந்தோமா, இந்த வீட்டில் பிறந்தோமா, இவருக்கு போய் பிறந்தோமான்றது பிறந்த பிறகுதான் நமக்கு தெரியுது. ஆனா இந்த ரீபர்த் என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த மனுஷனுக்கு. ஏன்னா அவங்க நினைச்சா தேவனுடைய ராஜ்யத்தின் குடும்பத்தில் என்ன பண்ணலாம், அவங்க போய் பிறக்கலாம். ஹலோ, கடவுளுடைய ராஜ்யத்திலேயே அவங்க பிறக்கலாம், அரச குடும்பத்தில் பிறக்கலாம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து உண்டாக்கின கடவுள் வம்சத்தில், கடவுள் குடும்பத்தில் நாம் பிறக்கலாம். நீங்க பிறந்திருக்கிறீங்க மறுபடியும். முதல்ல பிறந்த பிறப்பை நான் கேட்கவே இல்லை. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வீட்டில் பிறந்திருக்கலாம், இல்ல பியூன் வீட்டில் பிறந்திருக்கலாம், கிளர்க் வீட்டில் பிறந்திருக்கலாம். ஏன்னா அது பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய முதல் பிறப்பு ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. பட் ஒரு காரணத்தை புரிந்து கொள்ளுங்க, நீங்க ரெண்டாவது பிறக்கிறீங்க பாருங்க, அது ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஏன்னா ரெண்டாவது வாட்டி பிறக்கும் போது நீங்க நேரடியாக கடவுளுடைய குடும்பத்திலே பிறக்கிறீர்கள். ஆமென். ஒரு பாட்டு பாடுவாங்க, நாங்களாம் கல்லூரியில் இருக்கும்போது, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. நீங்கள் எல்லாரும் இயேசுவின் குடும்பத்திலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறீர்களா? நீங்க ரீபர்த் ஆயிட்டீங்க. ரீபர்த் ஆயிட்டு அப்படிதான் இருக்கிறேன் நம்ம நினைக்காதீங்க. நீங்க ரீபர்த் ஆயிட்டீங்க, மறுபடியும் பிறந்துட்டீங்க. பட் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், லண்டன் அரசனுடைய மாளிகை விட மிகப்பெரிய மாளிகை தான் கடவுளுடைய மாளிகை, கடவுளுடைய ராஜ்யம், கடவுளுடைய சாம்ராஜ்யம். அந்த கடவுளுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள, கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள, கடவுளுடைய குடும்பத்துக்குள்ள, அந்த அரச குடும்பத்தில் பிறந்திருக்கின்ற நீங்க எல்லாருமே இளவரசிகள், இளவரசர்களாக இருக்கிறீர்கள். ஓராமன் தான் ஒரு பின்னால, முன்னால இருக்கிறவங்களாம் ஒன்றும் காணும். அதை பற்றிய வெளிப்பாடும் கிடையாது. இல்லை, எவ்வளோ பெரிய சந்தோஷம். யாராச்சும் என்கிட்ட வந்து நீங்க
சார்லஸ் குடும்பத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படியா, பேசாம எஸ்கேப் ஆயிடுவேன் நைட் ஒன் நைட்டா. உங்க அப்பா அவரு தானா, கிளம்பிடுவேன் நான். ஏன்னா இவரோட அவர் ரொம்ப பெரிய பணக்காரல. ஆகவே ஒரு குட் நியூஸ் என்ன, நீங்க எல்லாருமே இயேசு என்னும் மகாராஜாவின் குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள். எல்லாம் சொன்னான், இயேசு என்னும் மகாராஜாவின் குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய கடவுளுடைய அனைத்து பிளஸிங்ஸ், அனைத்து ஆசீர்வாதங்கள், அனைத்தும் உங்களுடையதாக மாறுகிறது, சட்டப்படி மாறுகிறது. அது அதிகாரப்பூர்வமாக மாற்றப்படுகிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் எங்கே பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அரச மாளிகையில் பிறந்திருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ்ல ஆரம்பிக்கிறாங்க மாட்டுக்கொட்டைய. கிறிஸ்துமஸ்ல ஆரம்பிக்கிற மாட்டுக்கொட்டைக்கு அடுத்த டிசம்பருக்கும் இந்த மாட்டுக்கொட்டையினுடைய ஏழ்மையும் நிலைமையும் இதையே போதிச்சு வாழ்க்கையின் ஒரு வழி பண்ணிடுறாங்க. பட் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ரீபர்த் என்பது அவ்வளவு லேஸ்ல நினைச்சிடாதீங்க. நீங்க கடவுளுடைய அரச மாளிகையில் பிறந்திருக்கிறீர்கள். நான் கடவுளுடைய அரச மாளிகையில் பிறந்திருக்கின்ற கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறேன். இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஏன் பழைய ஏற்பாடு இது கூட அவ்வளவு எஃபெக்டிவ் கிடையாது. அது எஃபெக்டிவ் இல்லைன்னாலும் அது வேணாம்னு சொல்ல வரவில்லை. அது எனக்கு ஒரு பகுதியை காண்பிக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, மோசே, இவங்கெல்லாம் எலியா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அல்லவா, இவங்க யாருமே ரீபர்த் ஆக முடியல. இவங்க யாருமே அப்பா பிதாவென்று கடவுளை அழைக்கவும் முடியவில்லை. என் தாசனாகிய தாவீதுன்னு அவர் சொல்றாரு. தாசன் என்ன? சேவ், அடிமை. தாசன் என்ன? என்னுடைய அடிமை. என் ஊழியக்காரனாகிய மோசே, ஊழியக்காரன் என்ன? சர்வெண்ட், வேலைக்காரன். அப்ப ஓல்டு பழைய ஏற்பாடு முழுவதுமே கடவுள் அந்த பக்தர்களை, அந்த மனிதர்களை, ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக் ஆகட்டும், மோசே ஆகட்டும், அவங்க எல்லாருமே எப்படி ஒரு ஐடென்டிஃபை பண்றனா, என்னுடைய அடிமை, என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய சேவகன், என்னுடைய அவரோடு இருக்கிற ஒரு கோவர்க்கர் மாதிரி தான் அவர் காமிக்கிறார் ஒளிய. பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் சொல்லவே. ஆபிரகாம் என்னுடைய பிள்ளை, மோசே என்னுடைய பிள்ளை. அவங்க கடலை பிளந்திருக்கலாம், மலையை உடைச்சிருக்கலாம், அவங்க வானத்துல நட்சத்திர நிலாவுக்கு சந்திரனை கூட என்ன பண்ணிருக்கலாம், அவங்க நிறுத்திருக்கலாம். எவ்வளவு பெரிய அற்புதங்களை அவர்கள் செய்திருந்தாலும் பட் கடவுளுடைய பார்வையில் அவர்கள் ஒரு சர்வன்ட்ஸ் மட்டும்தான். கடவுளுடைய பார்வையில் அவர்கள் ஒரு சர்வன்ட்ஸ், வேலைக்காரர்கள் மட்டும்தான், ஊழியர்கள் மட்டும்தான். ஆனா இந்த children of God என்றாங்களவா, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகள் என்றாங்களவா, தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்தானம், அந்த மதிப்பு, அந்த பொசிஷன், அந்த இடம் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது. அது ஏன் நடக்குது? இந்த கடவுளுடைய பிள்ளை என்ற ஒரு கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு இடம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே உரித்ததா இருக்கிறது. ஏன்னு சொன்னா இந்த பொசிஷன் எப்படி கிடைக்குது? இந்த கடவுள் குடும்பத்தில் பிறக்கிற ஸ்தானம் எனக்கு எப்படி உண்டாகுது? நான் ஏதோ 100 மீட்டர் பாத யாத்திரை பண்ணினதுனால எனக்கு அந்த பொசிஷன் எனக்கு உண்டாகல. நான் முழங்கால தேய்ச்சதுனால அந்த பொசிஷன் எனக்கு உண்டாகல. அந்த பொசிஷன், அந்த நிலைமை எனக்கு எப்படி உண்டாகுது? கிறிஸ்து என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். இது பழைய ஏற்பாட்டின் பக்தர்களுக்கு கிடைக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள், புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய ரத்தத்தாலே, அமூல்யமான ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் அவர்களோட நாம ரொம்ப மாணவர்கள், அவர்களோட நாம ரொம்ப விசேஷமானவர்கள், அவர்களோட நாம ரொம்ப மேன்மையானவர்கள். அப்போ அவர்கள் எல்லாருமே சர்வன்ட்ஸ். நான் கடவுளுடைய பிள்ளை. அவங்க எல்லாருமே அடிமைகள், வேலைக்காரர்கள். நான் தேவனால் மறுபடியும் பிறந்திருக்கிற கடவுளுடைய குமாரனாக, குமார்த்தியாக நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன். அத வேதம் சொல்லுதல்லவா, எத்தனை பேர் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்
தேவனுடைய பிள்ளைகள் என்று என்ன பண்ணப்படுகிறார்கள்? அழைக்கப்படுகிறார்கள். எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறார்கள். எல்லாம் சொன்னான், இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஆகவே நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நம்புறீங்களா? கடவுளுடைய பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்குன்னே சில பொசிஷன், சில பிரிவிலேஜஸ், மகிமைகள், பாக்கியங்கள், ஸ்லாக்கியங்கள் உங்களுக்காகவே கடவுள் ஏற்படுத்து. பாருங்க, ஒரு அரச குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறகுது சொன்னா இனிமே அந்த குழந்தை எதுக்காக கவலைப்பட வேண்டியது இல்லை, தன் எதிர்காலத்துக்காக அது கவலைப்பட வேண்டியது. ஹலோ, ஒரு அரச குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறகுது சொன்னா தன்னுடைய எதிர்காலத்துக்காக அது என்ன செய்யப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. படிப்புக்காக கவலைப்பட வேண்டியதில்லை, நல்ல வீட்டுக்காக கவலைப்பட வேண்டியது இல்லை, நல்ல எதிர்காலத்துக்காக கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா அதே நாட்டில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறகு சொன்னா அந்த குழந்தை பிறந்து சாகிற வரைக்கும் கவலையோடு தான் சாகணும். ஏன்னா அடுத்தடுத்து பிரச்சனை, என்ன சாப்பிடுன்றது பிரச்சனை, என்ன உடுத்தணுன்றது பிரச்சனை, எப்படி வாழ போறோங்கிறது பிரச்சனை. ரெண்டு பேருமே குழந்தைகள் தான், ரெண்டு பேருமே பூமியில தான் பிறந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருடைய டிஃபரன்ஸ் என்ன? ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இவங்க கூரை வீட்டில் பிறந்திருக்கிறாங்க, அவங்க ராஜா வீட்டில், ஏழை வீட்டில் பிறந்திருக்கிறாங்க, ராஜா வீட்டில் பிறந்திருக்கிறாங்க. ராஜா வீட்டில் பிறந்த குழந்தைக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறோம், ஒன்றை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதிருங்கள். ஏன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்கள் பரமபிதா இருந்திருக்கிறார், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்கள் தேவன் இருந்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்கள் அந்த ரீபர்த் குறித்த நாலேஜ் இல்லாதனால கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய பிரச்சனை கவலை தான் அவனுடைய பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இவங்க வைக்கிற உபவாச ஜபம் எதுக்காகனா போய் கவலை கொட்டி தீர்ப்பதுக்காக உபவாச ஜபத்தை வச்சுக்கிறாங்க. எஸ்தர் ஜபம், தானியேல் ஜபம், மோசே ஜபம், என்னென்ன ஜபமோ வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கவலையெல்லாம் கொட்டுறாங்க. ஃபீஸை கட்டணும், வாடகை கட்டணும், கடனை கட்டணும், பேங்க்கு கட்டணும். கடைசியில் இவங்க எங்கே பிறந்தாங்கன்ற சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒன்றை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் கடவுளுடைய அரச குடும்பத்தை பிறந்திருக்கிறீங்க. பிலீவ், விசுவாசியுங்கள். தேவன் உங்களுடைய அனைத்து காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களுக்கான யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஏன்னா நீங்கள் பிறந்தது ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கல, நீங்கள் பிறந்தது தேவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க. அந்த குடும்பத்தில் ஒரு மெம்பராக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து நன்மைகளும் தேவனால் உங்களுக்கு உறுதியாக அளிக்கப்படும். கடவுளுடைய குடும்பத்தில் உள்ளதை நீங்கள் பெறுவதற்கான ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னு சொன்னா, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் தேவனே என்னுடைய அனைத்து காரியங்களையும் பார்த்துக் கொள்ள போறதுக்காக நன்றி. திங்கள் கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும், ஏன் இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியில் வாழ்கிற அனைத்து நாட்களையும் என் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப்பட போறதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா, நான் உம்முடைய குடும்பத்தை பிறந்திருக்கிறேன், நீர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறீர், நீர் என்னை ஒருபோதும் கைவிடுவே மாட்டேன். எத்தனை பேர் அப்பாக்களுக்கு பிள்ளைங்க கவலைப்படுறாங்களோ இல்லையோ, அப்பாங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்? அது கேரக்டரே அப்படிதான். அப்பாவாயிட்டா அம்மாவாயிட்டா கேரக்டர் என்ன ஆயிடுது, மாறிடுது. அப்போ பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க, இவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறீங்க, நல்ல வீடு கட்டி கொடுக்கணும், நல்ல ஒரு எதிர்காலம் அமைக்கணும்னு சொல்லி பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைகளை பற்றி அப்படி யோசிக்கும் போது கடவுள் எவ்வளவு யோசிப்பாரு. கடவுளுடைய குடும்பத்தில், என் குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவர்கள் நிலையான வாழ்விலே அவர்கள் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் அவர்கள் ஒன்றையும் குறைவற்றலாக இருக்க வேண்டும். ஒரு குறைவும் அவளுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி உங்களை விட என்னை விட அதிகமாக கரிசனையுடையவர் தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் உங்கள் பாரத்தையெல்லாம் அவர் மேல் வச்சு அவரை நம்புங்கள். ஆமென். ஆகவே நீங்கள் தேவ குடும்பத்தை பிறந்திருக்கிறீங்க. தேவ குடும்பத்தில் பிறந்த உங்களுக்கு
ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. நீங்க ஒரு அரச குடும்பத்தை பிறந்தீங்கன்னு சொன்னா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய அப்பாவுக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குது, எந்தெந்த நாடு அப்பாவோட கண்ட்ரோல் இருக்குது, எந்தெந்த நிலம் நம்முடைய கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாம் நீங்க அந்த குழந்தை தெரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பாவுக்கு பின்னாடி இது அரசனா மாறும்போது ஒன்றும் அனுபவிக்கவே முடியாது அல்லவா? அப்போ டாக்குமெண்ட்டை படிக்கிறது முக்கியம். அரச குடும்பத்தை பிறந்தா மட்டும் போதாது, அரச குடும்பத்தின் டாக்குமெண்ட்டை வாங்கி படிப்பது ரொம்ப முக்கியம். எத்தனை நம்புறீங்க? தேவன் ரொம்ப நல்லப்பா. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவோட அவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா எங்கள் வீட்டில் எப்படின்னா டாக்குமெண்ட்டை கண்ணில் காட்ட மாட்டாங்க, டாக்குமெண்ட்டை ஒழிச்சு வச்சிருவாங்க. அதெல்லாம் பெருசாக ஒன்று இருக்க போகிறதில்ல, அதையே அவ்வளோ ஒழிச்சு வைக்க அவசியமோ. நான் வேற ஒன்று பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா மிஞ்சி போன ஒரு 1.5-2 தேர் அவ்வளோதான் ப்ராப்பர்ட்டிலாம். ஆனால் அது அவங்க ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. பட் எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது, நான் நம்புகிறேன். ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவங்க அந்த டாக்குமெண்ட்டை ஒழிச்சு வைக்கிறாங்க. இந்த உலகத்துடைய சிஸ்டம் அப்படி, இந்த உலகத்துடைய மனப்பான்மை அப்படி. டாக்குமெண்ட்டை கண்ணில் காமிச்சிடக்கூடாது, அதை ஒழிச்சு வைக்கிறாங்க. பட் என் பரமபிதா என்ன பண்றாரு, இந்த இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டை கையில் கொடுக்குறாரு. இதில் இருக்கிறதெல்லாம் உனக்கு தான், நீ படி, இந்த டாக்குமெண்ட்டை தெரிஞ்சுக்கோ, இந்த டாக்குமெண்ட்ல என்னென்னலாம் எழுதியிருக்கிறனோ அதெல்லாம் உனக்கு சொந்தமாக மாறும். உங்க அப்பாவும் டாக்குமெண்ட் ஒழிச்சு வைக்கலாம், பட் நான் உங்களை டாக்குமெண்ட் கையில கொடுக்கிறேன். இது உட்கார்ந்து படி. கர்த்தர் மெய்ப்பொருளாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை என்பது இந்த டாக்குமெண்ட் இருக்கின்ற ஒரு செய்தி. இந்த வார்த்தையின்படியே நீ ஒருபோது என்ன செய்யப்பட மாட்டாய், தாழ்ச்சி அடைய மாட்டாய். கடவுளுடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு தாழ்ச்சி என்பதே இல்லவே இல்லை. எனக்கு கடவுளுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிற எனக்கு ஒருபோதும் தாழ்ச்சி என்பது இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டிலே அவர் என்னை கொண்டு போய் விடுவார். அவர் விடுவார். அவர் உங்களை கைப்பிடிச்சு நடத்துறாரு. சோ இந்த டாக்குமெண்ட் வந்து அப்படி போதிக்குது. இந்த டாக்குமெண்ட் சொல்லுது, இந்த குடும்பத்தை பிறந்த உன்னை கடவுள் உன்னை ஒவ்வொரு நாளும் செழிப்பான இடத்துல கொண்டு போய் நடத்துவார். புல்லுள்ள இடங்கள், புல்லுள்ள இடத்துல, புல்லுள்ள இடத்துல சொன்னா ஒரு செழுமை, ப்ராஸ்பரிட்டி, ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யமான இடத்துல நீங்கள் நடத்தப்படுவீர்கள். ஐஸ்வர்யத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள். ஐஸ்வர்யமான வாழ்விலே நீங்கள் வாழ்வீர்கள். ஏன்னா கடவுள் உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நீங்கள் அவருடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஸோ ஃபாதருடைய கேரக்டர் என்ன? உங்களை தரித்திரமாய் வைப்பது அவருக்கு எந்த மகிமையும் கிடையாது. ஆகவே வெளியில போகும்போது பசங்களை கரெக்டாக ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டு போறோம். ஏன்னா போட்டு இந்த பசங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சு அப்பா அம்மா பேர் என்ன பண்ணக்கூடாது, அவங்க கெடுத்துடக்கூடாது. ஆகதான் நமக்கும் நல்லா கொஞ்சம் அப்படி ட்ரெஸ் பண்ணால் கூட அவங்களுக்கும் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறோம். ஏன்? அவங்க போடுற வஸ்திரத்தில் நம்முடைய மகிமை இருக்கிறது, நம்முடைய மரியாதை. ஹலோ, நான் சொல்றேன், தேவன் அப்படிப்பட்டவர். என்னை ஏழையாக, என்னை கடங்காரனாக, என்னை இல்லாதவனாக, என்னை தரித்திரனாக, என்னை வியாதி உள்ளவனாக இந்த உலகத்தில் அவர் வழி நடத்துவார் என்று சொன்னால், எல்லா அகௌரவம் கடவுளுக்கு. கடவுளுக்கு மதிப்பே, கடவுளை நம்பினா அவங்க கடவுளை அவனை எப்படி வச்சிருக்கிறாங்க பார், அப்படி சொல்றாங்க அல்லவா? ஆகவே நான் நம்புறேன், தேவனை உங்க மகிமைக்காக என்ன பிளஸ் பண்ணுங்க. என்னை பார்த்து உங்களை அவங்க பிரைஸ் பண்ணணும், என்னை பார்த்தா உங்களை அவங்க ஆராதிக்கணும். ஸோ ஏன்னா எனக்கும் கடவுளுக்கும் ஒரு பந்தம் என்ன? கடவுளுடைய முழு மகிமையுடைய பிரதிநிதியாக நான் இருக்கிறேன். என்னால் கடவுளுடைய அந்த மகிமை என்ன பண்ணிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது அல்லவா? ஆகவே கடவுள் தம்முடைய மகிமையில் அவர் கவனமா இருக்கிறார். அவருக்கு தெரியும், தேவன் தன்னுடைய குடும்பத்தில் இறந்த பிள்ளைகளை குறைவு அற்றவர்களாக அவர் நடத்துவார். ஏன்னா அதில் அவருடைய மகிமை அதில் இருக்கிறது. இதற்கு என்ன, நான் கவலைப்படுவதனால் எனக்கு நடக்கப் போவதில்லை, நான் முழுக்க விசுவாசிக்க வேண்டும். தேவனை, நீர் என்னை எல்லா விதத்திலும் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறேன், நீர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் அல்லவா? இதெல்லாம் பவுல்
அந்த சபை மக்களுக்கு அவர் சொல்றாரு. மறுபடியும் நாம் அந்த கடைசி அந்த 1 கொரிந்தியருக்கு வந்துடலாம். 1 கொரிந்தியருக்கு வந்துடுவோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 6. அப்படி இருந்தும் பேரினலுக்குள்ளே ஞானத்தை எல்லாம் ஞானத்தை பேசுகிறோம். இப்ப பேசுனதெல்லாம் இது எதுவும் தத்துவம் கிடையாது. பாஸ்டர் நவீன் வந்து இன்னைக்கு ஒரு தத்துவம் பேசிட்டு போயிட்டாரு. நான் தத்துவம் பேச வரலைங்க, கடவுளின் ஞானத்தை பேச வந்திருக்கிறேன். கடவுளின் ஞானம் என்ன? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான். அப்ப மறுபிறப்பு என்ன? இது ஒரு விஸ்டம், இது ஒரு ஞானம். இந்த ஞானம் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று மறுபடியும் பிறந்துட்டீங்கன்றது ஒரு பெரிய விஸ்டமாக இருக்குது, பெரிய ஞானமே தான். உலகம் என்ன நம்புது? ஒரே ஒரு பிறப்புதாயா, அதுக்கப்புறம் பிறப்பே இல்ல அப்படின்றாங்க. அடுத்த வாட்டி என்ன பிறப்புனா அடுத்தோடு நாயை பிறப்போம் பேயை பிறப்போம் யாரு கண்டான்னு சொல்றாங்க. நோ 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 நோ, ஒரு வாட்டி பிறந்தேன், பாவியா பிறந்தேன், அடுத்தது நான் மறுபடியும் பிறக்கிறேன். தேவ குடும்பத்தில் நான் என்ன செய்றேன்? பிறக்கிறேன். தேவ குடும்பத்தில் எப்படி போய் பிறக்கிறேன்? கடவுள் வார்த்தை கேட்கிறேன், அதை குறித்த ஞானம், அதை குறித்த அறிவு, அதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் கடவுள் எனக்கு தராரு. அந்த கொடுத்த ஞானத்தையும் புரிதலையும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். கடவுளை விசுவாசிக்கிறேன். என் மீட்பர், என் ஆண்டவர், என் ரட்சகர், என் தேவன் என்று நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கை என்னை மறுபடியும் பிறக்க வைக்கிறது. மறுபடியும் இன்னொரு ஓலையில போய் பிறக்கல, இன்னொரு ஏழை வீட்டுல போய் பிறக்கல, நான் மறுபடியும் பிறக்கிறேன். அல்டிமேட்டா எங்க போய் பிறக்கிறேன்? நேரா தேவ குடும்பத்திலேயே கடவுளோட குடும்பத்தில் பிறக்கிறேன். இந்த கடவுள் யார்? உலகம் சொல்ற மாதிரி அந்த கடவுள் உலகத்துல இயேசுநாதரை 2 விதமா காமிக்கிறாங்க. ஒரு மதத்தினர் எப்படி காமிக்கிறாங்க? இயேசுநாதரை பேபி ஜீசஸா காமிக்கிறாங்க, அது இன்னும் குழந்தையாவே இருக்கிறான்னு காமிக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி காமிக்கிறாங்க? அவர் ஒரு ஏழசாமியா காமிக்கிறாங்க. ஆனா வேதத்துல கடவுள் எப்படி காமிக்கிறாங்கன்னா, வானத்தையும் பூமியும் கடவுள் தம்முடைய மகிமைக்காக அவர் சிருஷ்டித்தார். அவர் கிரியேட்டர். கடவுள் ஒரு ரட்சக சிருஷ்டிகர். இந்த பூமி வானம் அவரால் படைக்கப்பட்டது. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், மிகப்பெரிய தேவன், ஞானம் கொடுக்கிறவர், அறிவு கொடுக்கிறவர், வாழ்வு கொடுக்கிறவர், மீட்பை கொடுக்கிறவர், நல்ல 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 இருதயம் உடையவர், கருணை உடையவர், அன்பு நிறைந்தவர், எனக்காக உயிரிய கொடுக்கக்கூடிய நல்ல தகப்பனுடைய குடும்பத்தில் நான் மறுபடியும் பிறக்கிறேன். எதுவுமே நம்புறீங்க? எல்லாம் நான் கடவுளுடைய அன்பின் குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். ஸோ எல்லா குடும்பத்தில் ஈகோ, பார்ஷியாலிட்டி, ஏற்றத்தாழ்வு எல்லா ஃபேமிலியில் இருக்கும். ஃபேமிலினாலே அது கண்டிப்பாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் இருக்குது, எல்லா குடும்பத்தும் இருக்கும். ஏன்னா அது உலகத்தோட சிஸ்டம் அப்படி, வேர்ல்டு வந்து அப்படிதான் இயங்கி கொண்டிருக்குது. பட் நான் சொல்றேன், கடவுள் குடும்பத்தில் ஈகோவும் கிடையாது, பார்ஷியாலிட்டி கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஏன்னா அங்க எல்லாருக்கும் எல்லாமே இருக்கிறது, ஏராளம் தாராளமா இருக்கிறது. யாரும் எவ்வளவு எடுத்துக்கொள்கிற அளவுக்கு அங்கே குவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திகள். ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்தில் உள்ளவர்களை பெற்றுக்கொள்வதற்கு டிமாண்ட் என்ன? விசுவாசம். எல்லாம் விசுவாசம். நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு பெற்றுக்கொள்ளலாம். எதுவுமே நம்புகிறீங்க? பிறந்துட்டேன் அப்படி சொன்னா, கடவுள் குடும்பத்தில் பிறந்துட்டீங்கன்னா நீங்க இதை செஞ்சே ஆகணும். விசுவாசிக்கணும். உலகத்தில் பிறந்தீங்கன்னா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா உருப்படாம போயிடுவீங்க, இல்ல அல்லவா? பிறந்த நேரத்துலேருந்தே கை கால் அசைக்குது, குழந்தை ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்குது, ஒரு நிமிஷம் சும்மா இருக்கவே மாட்டேங்குது. போஷாக்கான ஆகாரத்தை எடுக்குது, குடிக்குது, சாப்பிடுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் என்ன? அடுத்து குழந்தைக்கு படிப்பு கற்றுக் கொடுக்கணும், நல்ல ஸ்கூலு, அது இது, ஸ்போர்ட்ஸுக்கு போ, இங்கே போ, இதை படி, அதை கற்றுக்கோ. அவ்வளவு எஃபோர்ட் வந்து அந்த குழந்தைக்கு நம்ம ஏன் பின்னாலந்து அதை கொடுத்துட்டே இருக்கணும்னு சொன்னால், இது நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கன்னா கொஞ்ச நாளில் உருப்படாமல் அது வேஸ்ட்டாக மாறிடும். பிறந்ததே வேஸ்டாக மாறி விடுகிறது குழந்தை அல்லவா?
அந்த குழந்தைக்கு ஒரு சில நாலேஜ் எல்லாம் நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ எப்படி இந்த ஃபர்ஸ்ட் பர்த்ல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் சும்மா எப்படி இல்லாம ஏதோ ஒரு ஒர்க்கம் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கிறானோ, அந்த மாதிரி கடவுள் குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண எல்லாம் கர்த்தர் பார்ப்பது நம்ம கையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற கிறிஸ்தவர்கள் எப்படின்னு சொன்னா, மூல வளர்ச்சி இல்லாதவர்கள். அவங்களுக்கு எதுவுமே மூல வளர்ச்சி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியல உங்களுக்கு? எல்லாம் கூட வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு பார்த்துக்கணும். எந்திரி, உட்காரு, இங்கே போகிற நகரு. ஏன்னா அவங்களுக்கு அதை யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, மைண்ட்ல மென்டலி ப்ராப்ளமா இருக்கிறாங்க. இப்படிதான் நிறைய ரிலிஜியன் கிறிஸ்டின்ஸ். அவங்களாம் எப்படின்னா, கடவுள் பார்த்து பார்ப்பதா, நம்ம கையில் ஒன்றும் இல்லை, ஆண்டவன் செய்வார். எப்படி செய்வார்னு அவங்களுக்கு தெரியல. தேவராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்றது அவங்களுக்கு தெரியல. அந்த தேவராஜ்யத்தின் சிஸ்டம் அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு புரியவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு உலகத்தினுடைய பொருளாதார சிஸ்டமே அவங்களுக்கு எப்படி வளருதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஷேர் மார்க்கெட் ஒன்று சொல்றாங்க, பங்கு சந்தைன்னு சொல்றாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு எதை பற்றி நிறைய தெரியாதுன்னா, ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய தெரியாது. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறவங்க, அதை படிச்சவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவன் கடை என்ன பண்ணிடுறான், முன்னேறி போயிடுறான். ஸோ வேர்ல்டுலயே இந்த எக்கனாமிக்ஸ்க்கு சில சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க, சில எஜுகேஷன் வச்சிருக்கிறாங்க. அதை படிச்சு தெரிஞ்சவன் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுறான். இந்த வேர்ல்டு எக்கனாமிக் சிஸ்டம் எஜுகேஷன் தெரியாதவன் எப்படி ஏழையா மாறுகிறானோ, ஹெவன்லி எக்கனாமிக் சிஸ்டம் நடக்குது, பரலோகத்தின் பொருளாதார சிஸ்டம் நடக்குது, பரலோகத்தினுடைய பொருளாதார எஜுகேஷன் ஒன்று இருக்குது. அந்த எக்கனாமிக் சிஸ்டையும் அந்த எக்கனாமிக் எஜுகேஷனையும் ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவன் பார்த்துப்போன்னா 3 நாமம் தான் கிடைக்கும் உங்களுக்கு கடைசியில். ஹலோ, எதுவுமே நம்புறீங்க? அந்த எக்கனாமிக் சிஸ்டமே வேற மாதிரி வேலை செய்யுது. ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டு அதை உள்ளத்தில் விதைத்து அந்த விதை 30, 60, 100 பலன் தருகிறதா இருக்குது. கேளுங்கள், வசனத்தை ஒருவன் விதைக்கிறான். பாத்தீங்களா அந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்து? அந்த வசனத்தை கேட்கிறவர்கள் உள்ளத்தில் விதைக்கிறார்கள். அந்த உள்ளம் நல்ல உள்ளமாய் இருந்தா, நல்ல நிலமாய் இருந்தா, அந்த இருதயமே அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. இப்படிதான் இந்த ஹெவன்லி எக்கனாமிக் சிஸ்டம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஸோ நிறைய ரிலிஜியன்ல இதெல்லாம் டீச் பண்ணாதனால அவங்க என்ன பண்றாங்க, நாம நடப்போம், அப்படியே நடந்து போகணும் தான், கால் வீங்க, கை வலிக்க, கடுக்க நடந்து போய் டயர்ட் ஆயிடுவாங்க. வாழ்க்கை டயர்ட் ஆக்கிறதுக்கு இல்லை, வாழ்க்கை பீஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு, வாழ்க்கை ரொம்ப ஸ்மார்ட் ஆக்கிறதுக்கு. இதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஞானம் தேவை, கொஞ்சம் கடல் வார்த்தை அறிந்து கொள்ற ஒரு சரியான இடம் நமக்கு தேவை. சோ ஹெவன்லி சிஸ்டம் என்ன சொல்லுது, நீங்கள் விசுவாசிக்கிற எவைகளோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிற எவைகளோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப ஹெவன் பரலோகத்தினுடைய பொருளாதாரத்தின் சிஸ்டம் என்ன சொல்லுது, நான் எதை விசுவாசிக்கிறனோ அதை நான் பெற்றுக்கொள்வேன். நான் எதை விசுவாசிக்கிறனோ அதை நான் பெற்றுக்கொள்வேன். மறுபடியும் சொல்லும், நான் எதை விசுவாசிக்கிறனோ அதை நான் பெற்றுக்கொள்வேன். ஸோ இதான் முதல் வாட்டி பிறந்த குழந்தை எப்படி கை கால் அசைச்சு தொடர்ந்து சுறுசுறுப்பாகவே அது இருக்குது. குழந்தை எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அப்போ ரீபர்த் ஆயிட்டேன், கடவுளுடைய குடும்பத்தில் நான் மறுபடியும் பிறந்துட்டேன். பிறந்த நாம சும்மா பிறந்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, சும்மாவே இருக்கக்கூடாது. பிறந்த ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், விசுவாச வார்த்தைகளை கேட்க வேண்டும், விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும், விசுவாசத்தை பேசுகிறவர்களோடு சேர வேண்டும், ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜெட்டிக் உள்ளவர்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த பாசிட்டிவா பேசுறவங்க, பாசிட்டிவா திங்க் பண்றவங்க, பாசிட்டிவா யோசிக்கிறவங்க, அந்த மாதிரி குரூப்போடு இணைக்கும் போது உங்க லைஃபே என்னவா மாறுது, ரொம்ப பாசிட்டிவா. நேற்றுக்கு ஒரு பெரிய ஒரு போதகர் ஒரு பிரசங்கம் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அது ஒரு உபவாச ஜெபம். அவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் நமக்கு செய்வார்னா எப்படி செய்வார்னா, அவங்க என்ன சொல்றாருன்னா, உன் பக்தியை காமி, உன் பக்தியை காமி, நீ எவ்வளவு பக்தியா இருப்பதை கடவுளுக்கு தெரிவி. பக்தின்றாங்க. பக்தி, வைராக்கியம் இதெல்லாம் பைபிள் சொல்லவே இல்லை.
இந்த பக்தி யாரு, வைராக்கியம் யாரு? இந்த பக்தியும் வைராக்கியத்தையும் உங்களை எங்கே கொண்டு போய் விட சொன்னால், ஒரு மதவாதியாக, ஒரு ஒரு வெறியனாக மாற்றிவிடும். ஓவர் பக்தி ஆனவனும் ஓவரா வைராக்கியம் வைராக்கியம் ஓவர் பக்தி ஓவர் வைராக்கியம் உங்களை என்னவாக மாற்றின ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா, ஒரு மத வெறியனாக உங்களை மத வெறி பிடிச்சி அலைவீங்க. அப்புறமா நான் தான் கரெக்டு, நான் தான் ஓஹோ, நான் தான் அப்படி, நான் தான் இப்படின்னு சொல்லி. ஸோ பைபிள் வந்து எனக்கு பக்தியும் காமிக்கிறது இல்லை, பைபிள் வந்து எனக்கு வைராக்கியத்தையும் எனக்கு காண்பிப்பது கிடையாது. பைபிள் வந்து எனக்கு என்ன காமிக்குது? விசுவாசத்தை மட்டும் காமிக்குது. நீ விசுவாசமாயிரு, விசுவாசமாயிரு. ஃபெய்த் வந்து எப்பவுமே சைலண்டாக இருக்கும். ஃபெய்த் வந்து பெரிய ஆடம்பரம் பண்ணவே பண்ணாது. ஃபெய்த் வந்து வெளியே காண்பிச்சுக்கவும் செய்யாது. ஃபெய்த் என்ன, விசுவாசம் என்ன, அது அமைதியாக இருக்கும். ஆனால் அசாதாரணமான வளர்ச்சி ஏற்படுத்த ஆரம்பிக்கும். எதுவும் நம்புகிறீர்கள்? 12 வருடம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு அவரை வஸ்திரத்தை தொட்டால் உடனே சுஸ்தமாயிட்டார். அங்கே பக்தி வேலை செய்யலை, அங்கே வைராக்கியம் வேலை செய்யலை, அங்கே என்ன வேலை செஞ்சது? ஏசு அங்கே ஆன்சர் பண்ணுறாரு, உன் பக்தி உன்னை சொஸ்தமாக்கிடுச்சுன்னு சொன்னார். கிடையாது. இல்லை உன் வைராக்கியம் உன்னை சொஸ்தமாக்கிடுச்சு சொன்னா. ஆனால் அந்த 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 கான்செப்ட் அதெல்லாம் சொல்லலாம். அவன் ரொம்ப பக்தியாக இருந்தான்னு சொல்லலாம், ரொம்ப வைராக்கியமாக தான் சொல்லலாம். ஆனால் பர்ஃபெக்ட் கான்செப்ட் வந்து பக்தி வைராக்கியத்தை அங்கே ஹைலைட் பண்ணல, உன் விசுவாசம் உன்னை. ஆகவே தான் நிறைய கோயில் மக்களை வைராக்கியமாயிருன்றாங்க, வைராக்கியத்தை போதிக்கிறாங்க, பக்தியை போதிக்கிறாங்க. ஆனால் அது முடிவு எங்கே போய் முடியும் நல்லா தெரியும். அவங்க முடிவில் எப்படி இருப்பாங்கன்னா, மத வெறி பிடிச்சவங்க இருப்பாங்க. ஏன் மதம் தான் கரெக்டு, ஏன் ஜபம் தான் கரெக்டு, ஏன் உபவாசம் தான் கரெக்டு, நான் தான் கரெக்டு, மற்றவங்களாம் பாவி, மற்றவங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லி உட்காந்து எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. என் பக்தி உனக்கு தெரியுமா? நான் எவ்வளோ பக்திமான் தெரியுமா? நான் எப்படி முழங்கால் படிட்டேன்னா எப்படி கதறுவேன்னு தெரியுமா? நான் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறேன்னு தெரியுமா? என் கடவுளுக்காக எதெல்லாம் விட்டேன்னு தெரியுமா? எதெல்லாம் போட்டேன்னு தெரியுமா? எடுத்தேன்னு தெரியுமா? பக்தி வைராக்கியம். பட் பைபிள் வந்து பக்தி வைராக்கியத்தும் மதங்கள் தான் போதிக்கும். பட் பைபிள் வந்து நமக்கு பக்தியை போதிப்பதில்லை, வைராக்கியத்தை போதிப்பதில்லை. அதை விட ரொம்ப அல்டிமேட் ஆனது விசுவாசம். எல்லாம் விசுவாசம். இந்த ஃபெய்த் தான் கடவுள் ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய பவர்ஃபுல் சக்தியாக இருக்கிறது. ஆகவே தேவராஜ்யத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு என்ன, நீங்கள் எதை விசுவாசித்தாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாகியம், ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. ஏன்னா நீங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறீங்க, அப்படிப்பட்ட ஒரு அரச குடும்பத்தை பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் பிறந்திருக்கின்ற ராஜ்யமே வேற, குடும்பமே வேற, அந்த நிலையே வேற. இந்த ராஜ்யத்தில் ஒரு குறைவும் இல்லை. நீங்கள் விசுவாசிக்கிறவள் யாவும் உங்களுக்கு கைகூடி வரும். எல்லாம் சொன்னான், எதையெல்லாம் விசுவாசிக்கிறனோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். 100% ஒன்றிலும் குறைவில்லாமல் என் வாழ்விலே அது பலிக்கும். எதுவுமே நம்புகிறீர்கள்? நம்ம எல்லாரும் எளிமை நிற்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.